வணக்கம் சலோமி. அதாவது கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றின் வழியாக தமிழகத்திற்கு வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவு முற்றிலுமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் வறட்சி நிலை வருவதால் போதிய மழை பெய்யாததால் தங்கள் மாநிலத்திற்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணைகள் முற்றிலுமாக நிரம்பவில்லை என தெரிவித்து தமிழகத்திற்கு வெளியேற்றப்படும் உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்தது. இந்த நிலையில்தான் கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டில் உள்ள நீர்வரத்து கடந்த 2 மாதமாக படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தன. இதனால் தமிழக எல்லைப் பகுதியில் நீர்வரத்து குறைந்து இன்றும் வினாடிக்கு தொடர்ந்து 200 கன அடியாக நீடித்து வருகிறது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள ஆலம்பாடி, முதலைப்பண்ணை, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் இன்றி ஆங்காங்கே வெறும் பாறைகளாக கண்ணுக்கு தென்படுகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஆற்றில் அக்கறைக்கு செல்வதற்கு பரிசலில் செல்லக்கூடிய சூழ்நிலை மாறி தற்போது ஆற்றில் இறங்கி நடந்தே அக்கறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் குறையும், டெல்டா பாசன விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் கருகும் நிலை உருவாகியுள்ளன. விவசாயம் செய்ய முடியாமலும் தங்கள் பயிரிட்ட பயிர்களை காப்பாற்ற தமிழக அரசு வழிவகை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக தமிழகத்திற்கு கர்நாடகா அரசு தண்ணீர் வழங்கப்படவில்லை என்றால் தமிழகத்திற்கு நெய்வேலி, கூடங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கர்நாடகாவிற்கு வழங்கக்கூடிய மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என மக்கள் மனதில் ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியும் உள்ளது. ஏற்கனவே கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு இதே நிலை நீடித்ததால் காவிரி நதிநீரை நம்பியுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். அதே போலதான் இன்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தால் வழங்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரும் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது. இதனால் குடிநீர் இல்லாமலும் மக்கள் அவதிப்பட வாய்ப்புள்ளது. சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள வியாபாரிகளும், பரிசல் ஓட்டியர்களும், அதே போல சமையல் தொழிலாளர்களும் கண்டிப்பாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே காவிரி மேலாண்மை ஒழுங்காற்று குழு தலையிட்டு தமிழகத்திற்கு தினந்தோறும் வழங்கக்கூடிய தண்ணீரை வழங்கினால் இது போன்ற நிலை ஏற்படாது என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். சலோமி.